கூற்று தமிழனை தமிழால் அடித்த தருணம். ஏஐ ஓலைச்சுவடியில இருந்து கேள்வி கேட்கப்பட்டது. யாருமே படிச்சவன் பாஸ் ஆகக்கூடாது. காரணம், இனி எவனும் டிஎன்பிஎஸ்சி பக்கம் வரக்கூடாது. மனநலம் பாதிக்கப்பட வேண்டும் என்று எடுத்த கேள்விகள் தான். கூற்றும் தவறு, காரணமும் தவறு, கேள்வியும் தவறு. இதில் அதிர்ஷ்டசாலிகள் யாரு தெரியுமா? 9 மணிக்கு மேல வந்து தேர்வு எழுத முடியாமல் போன பாக்கியவான்கள். சிலபஸ்ல 10ஆம் வகுப்பு தரம்னு இருந்துச்சு. ஆனா 2025 குரூப் 4 கொஷின் பேப்பர்ல ஒரு வார்த்தை கூட 10ஆம் வகுப்பு தரம் என்று இல்லை. ஆனால் நான் 2024 கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தேன். அதில் 10ஆம் வகுப்பு தரம் என்று உள்ளது. இந்த வருடம் மாணவர்களின் வேதனையை பார்த்து ரசிக்கும் டிஎன்பிஎஸ்சியின் சைக்கோத்தனத்திற்கு 13 லட்சம் மாணவர்கள் தாம் பதில் சொல்ல வேண்டும். பாதிப்படைந்தவர்கள். பெற்ற பட்டங்களை மீண்டும் அரசிடமே ஒப்படைத்து விடலாமா என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அரசு அதிகாரி ஆவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. 16 வருடங்கள் படித்து என் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டேன். ஏதாவது ஒரு வேலை செய்திருந்தால் என் கையில் நிறைய பணம் இருந்திருக்கும். என் வாழ்க்கையும் சிறப்பாக இருந்திருக்கும். டிஎன்பிஎஸ்சி நம் அனைவரையும் பள்ளி புத்தகத்தை படிக்க சொல்லிவிட்டு தேர்வுக்கு மட்டும் அகத்தியர் காலத்து ஓலைச்சுவடியிலிருந்து வினாக்கள் எடுத்து விட்டார்கள் ஐயா. அதிலும் தமிழ் பாட் ஏயில் ஒரு வினாவை பார்த்து நான் கதிகலங்கி போய்விட்டேன். ஐயா, தேர்வு முடிந்து வீட்டுக்கு வந்து தொல்காப்பியர் கால் பண்ணி கேட்டுவிட்டேன். அவரே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வினாத்தால் பார்த்துவிட்டு பேய் இறந்தது போல் நின்று விட்டார். இலக்கணத்தில் புலமை பெற்ற தொல்காப்பியருக்கே இந்த நிலை என்றால் இலக்கணத்திற்கு விடை தெரியவில்லையாம். எல்லாரும் கடந்து அடுத்த தேர்வுக்கு போக சொல்றாங்க. எந்த நம்பிக்கையில இவங்களை நம்பி படிப்பது? ஒரு வருஷம் கடந்து சென்றால் பாதி வாழ்க்கை முடிந்தது. அட போங்கப்பா, நம்பிக்கை ரொம்ப இழந்துட்டேன். உண்மையாகவே ஒருத்த மனுஷனா இருந்தா எல்லாருக்கும் இந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். மேக்ஸ் ஈஸி, பட் டைம் இல்ல. கூற்று காரணம் முடியல. இதை படிச்சு மூளையில ஏத்துறதுக்கே ஒரு கொஷினுக்கு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 100% கரெக்டா நீங்க சொன்னது எல்லாருக்கும் ரிசல்ட் வந்தது தான் தெரியும். நான் 12 வருஷமா எழுதுறேன். இத்தனை வருஷம் எக்ஸாம்ல இந்த தமிழ் தாள் அளவுக்கு டஃப் எதுவுமே இல்லை. டோன்ட் வரி, ஆன்சர் கீ தயவு செஞ்சு நீங்க செக் பண்ணவே வேண்டாம். நான் 2 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன் அக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்கிட்ட ஒரு பொண்ணு கால் பண்ணி சொல்கிறாங்க, அக்கா தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க இது வரைக்கும் புக்கு படித்தது இல்லையாம்மா, ப்ரிப்பேரில் பண்ணல, சும்மா ஜஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க. படிக்காதவங்க ஈஸின்னு சொல்கிறத பார்த்தா ரொம்ப வெறுப்பாக இருக்குது. எனக்கும் இப்படி தான் ஆச்சு. கடைசியாக 12 கேள்விக்கு அட்டன் பண்ணாமலேயே வந்துட்டேன். டைம் முடிஞ்சிருச்சு. கையெல்லாம் நடுக்கம் கொடுத்துட்டு நான் முன்னாடியே 2 டைம் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் ஃபீல் பண்ணலை, ஏன்னா நான் அப்போல்லாம் படிக்கலை. பட் இந்த டைம் படித்தேன், மனசு நொந்துருச்சு. இந்த டைமில் நான் படிச்சுட்டு போனேன், அதனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சு வந்த அப்புறம் சேட் பண்ணாமல் வந்ததை நினச்சி கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏழை எளிய மக்களுக்காக, மாணவர்களுக்காக எங்கள் மனதில் உள்ள கேள்வியை வெளிப்படையாக கூறிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி.